புதுச்சேரி சட்டப்பேரவையை பொறுத்தவரை 30 தொகுதிகள் கொண்ட இருக்கக்கூடிய நிலையில் பாஜக சார்பில் 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் புதுச்சேரி உள்துறை அமைச்சராக இருந்த நமச்சிவாயம் மண்ணடிப்பட்டு தொகுதியிலும், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் திருநள்ளாறு தொகுதியிலும் போட்டியிடுவார் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதேபோல தீப்பாய்ந்தான், ராமலிங்கம், ஜான்குமார், TK மீனாட்சி சுந்தரம், செல்வம் ஆகியோர் வேட்பாளர்கள் என்றும் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலாப்பட்டு தொகுதியில் கல்யாண சுந்தரமும், மண்ணடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சராக இருந்த நமச்சிவாயமும் போட்டியிடுவார்கள் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதே வகையில் திருநள்ளாறு தொகுதியை பொறுத்தவரை GNS ராஜசேகரன் போட்டியிடுவார் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். புதுச்சேரியில் பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு கூட்டணி ஆட்சி என்பது ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த புதுச்சேரி பாஜக வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநள்ளாறு தொகுதியில் GNS ராஜசேகரன் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திருநள்ளாறு தொகுதியை பொறுத்த வரைக்குமே பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக இந்த பட்டியலில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். அவருக்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மண்ணடிப்பட்டில் நாராயணசுவாமி போட்டியிடுகிறார். அதே போல கொசமேடு, அதே போல பல்வேறு இடங்களுக்கான அந்த அறிவிப்பு என்பது தொடர்ச்சியாக வெளியாகி இருக்கிறது. GN ராஜசேகரனை பொறுத்த வரைக்கும் அவர் திருநள்ளாறு தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அதே போல ராஜ்பவன் தொகுதியில் ராமலிங்கமும், அதே போல காலப்பட் தொகுதியில் கல்யாண சுந்தரமும் போட்டியிடுகிறார்கள். அதே போல முதலியார்பேட்டில் ஜான்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மணவெளியில் எம்பலம் செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி குழப்பம் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது ஒரு முற்றுப்பற்று அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நிறைவு பெற்றிருந்த நிலையில் பாஜக முதற்கட்டமாக தங்களுடைய அந்த தொகுதி பட்டியலை, வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக கூட்டணி ஒரு புறம் அங்கு இழுபறியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதே போல மற்றொரு புறம் காங்கிரஸ் உடனான அந்த கூட்டணியும் ஒரு இழுபறியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜேஷ், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியாக கருதப்பட்ட திருநள்ளாறு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல நலத்திட்ட உதவிகளை வழங்கிய GNS ராஜசேகரனுக்கு தற்பொழுது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அவர் எப்பொழுது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்? அது குறித்தான தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கா? அருணேஷ், ராஜசேகரனை பொறுத்த வரைக்குமே அந்த தொகுதிக்கு மிகவும் பரிட்சயமானவராக இருக்கிறார். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த கேஸ் உள்ளிட்ட பிரச்சனைகள் நிலவும் பொழுது அவர் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் மக்களுக்கு கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பொதுமக்கள் அவரிடம் அளிக்கக்கூடிய மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் அதனை அகில இந்திய பாஜக தலைமைக்கு எடுத்துரைத்தும், அதே போல புதுச்சேரி முதலமைச்சரிடம் கொண்டு சேர்த்தும் அந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் அகில இந்திய பாஜக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அவருக்கான அந்த வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகும் பொழுதெல்லாம் அந்த கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநள்ளாறு தொகுதி GN ராஜசேகரன் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதாகத்தான் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தன. அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறும் பொழுதும் ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகள் மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்னவென்று தெரியாமலே இருந்த சூழ்நிலையில் ராஜசேகரன் அவர்கள் அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய அந்த பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார். கிராமங்களாக சென்று பிரதம மந்திரியினுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலையில் அவர் ஈடுபட்டிருந்தார். இதன் காரணமாக மக்களுடைய செல்வாக்கு என்பது அவருக்கு அதிகப்படியாக இருப்பதன் காரணமாகத்தான் திருநள்ளாறு வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் வேட்புமனுவை பொறுத்த வரைக்குமே அகில இந்திய பாஜக என்ன சொல்கிறது என்றால்
பாஜக, அகில இந்திய பாஜக சொல்லும் பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லா வேட்பாளருமே தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்வார்கள். அந்த வரிசையில் பாஜகவில் இருந்து அறிவிப்பு வந்தவுடனே அவர் அந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபடுவார். ஏற்கனவே பாஜகவை பொறுத்த வரைக்குமே புதுச்சேரிக்கென்று ஒரு ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள், தேர்தல் அறிக்கையை வகுத்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த திட்டங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காரைக்காலில் நடைபெற்ற அந்த பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவர்கள் நேரடியாக வந்து அங்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்த போகிறோம் என்பதை, எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் என்றால் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஏன் தேவைப்படுகிறது என்பதை எல்லாம் புதுச்சேரியை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதுச்சேரி மேம்படுவதற்கான அத்தனை திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் என்பது பாஜகவினுடைய கூற்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் திருநள்ளாறு தொகுதி ராஜசேகரன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகத்தான் அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். வணக்கம் தன்ராஜ். புதுச்சேரியில திருநள்ளாறு தொகுதி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. இந்த நிலையில அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த GNS ராஜசேகரன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கட்சி சார்பாகவும் சரி, தன்னுடைய தனிப்பட்ட அறக்கட்டளை மூலமாகவும் சரி, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய GNS ராஜசேகரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அவரை ஆதரிச்சு, அதே போல மற்ற வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்ய பாஜக தேசிய தலைவர்கள் யாரேனும் வருகை தர இருக்கிறார்களா? அது குறித்தான அறிவிப்பு, தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கா? நிச்சயமாக புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிடக்கூடிய 10 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளுக்கான மட்டும் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. உருளையன்பட்டி தொகுதிக்கான வேட்பாளர் மட்டும் பின்னர் அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக திருநள்ளாறு தொகுதியை வந்து நாம் பார்க்க வேண்டுமானால், திருநள்ளாறு தொகுதியில் GNS ராஜசேகரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே GNS அறக்கட்டளை என்று தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்து வந்த காரணத்தினால் கடந்த தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்கு இவருக்கு வந்து வாய்ப்பானது வழங்கப்பட்டது. இருந்த போதிலும் அந்த தேர்தலில் மிக குறைந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தழுவினாலும் அதன் பிறகு கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து தனது அறக்கட்டளை மூலமாகவும் கட்சி மூலமாகவும் அந்த திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு பணிகளை வந்து GNS ராஜசேகரன் செய்து வந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த தேர்தலிலும் அவருக்கு வந்து வாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருநள்ளாறில் உள்ள ஒவ்வொரு பூத் வாரியாகவும் அவர் வந்து தன்னுடைய அறக்கட்டளை மூலமாகவும் கட்சி மூலமாக பல்வேறு மக்கள் பணிகள் செய்து வந்தது காரணமாக இந்த தேர்தலில் வந்து அவருக்கானது இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இதே போன்று மணவெளி தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயமும் நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமாரும், மணவெளி தொகுதியில் சபாநாயகர் உள்ள செல்வமுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே வந்து GNS ராஜசேகரன் பாஜக இணையும் போது துணைத் தலைவர் என்ற பதவியில் வந்து அமர்த்தப்பட்டார். அந்த பதவியை வந்து சிறப்பாக செய்ததன் காரணமாக அவருக்கு வந்து படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் பதவி வழங்கப்பட்டு தற்போது வேட்பாளர் இந்த திருநள்ளாருக்கு தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வெற்றி பெறக்கூடிய ஒரு பாஜக போட்டியிடக்கூடிய வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியில் முக்கிய தொகுதியாக இந்த தொகுதியானது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருநள்ளாறு தொகுதி என்பது கோயில்கள் நிறைந்த ஒரு தொகுதி என்பதால், ஆன்மீக நிறைந்த ஒரு தொகுதி என்பதாலும் இந்த தொகுதி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை அந்த தொகுதியானது பாஜக வசப்படும் எனவும் தெரிகிறது. அந்த தொகுதியில் உள்ள மக்களும் இந்த முறை GNS ராஜசேகரனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவல் வந்து தெரிவித்து வருகின்றனர். ஏன்னா கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும், அதற்கு முந்தின தேர்தலில் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களுடைய பணிகள் அங்கு முழுமையாக இல்லாததால் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் ஒவ்வொரு புதிய வேட்பாளர்கள் வந்து அங்க வந்து வெற்றி பெறுவது வழக்கம். அந்த விதத்தில் இந்த முறை வந்து GNS ராஜசேகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையானது அந்த மக்களிடம் உள்ளது. தன்ராஜ், இப்ப திருநள்ளாறு தொகுதியை பொறுத்த வரைக்கும் GNS ராஜசேகரன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் என்ன மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க? அதே போல திருநள்ளாறு தொகுதியை பொறுத்த வரைக்கும் GNS ராஜசேகரனை எதிர்த்து போட்டியிட யார் அங்கு ஆயத்தமாக்கி இருக்கிறார்கள்? அது குறித்தான தகவல் எதுவும் வெளியா இருக்கா?
நிச்சயமாக திருநள்ளாறு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் பெயர் வந்து தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை அந்த சேர்ந்தவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்போது கொண்டாடி வருகின்றனர். அவருடைய பெயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை ஒரு திருவிழா போல கொண்டாடி வருகின்றனர். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள பாஜக வேட்பாளர் திரு ஜிஎன்எஸ் ராஜசேகரன் எதிர்த்து போட்டியிட காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சராக இருந்த கமலக்கண்ணன் வந்து போட்டியிடுவதற்காக வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே வந்து அவர் வந்து வேட்புமனு தாக்கலும் செய்துள்ளார். அவர் வந்து ஏற்கனவே கடந்த முறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். இருந்த போதிலும் அவருக்கான அந்த அமைச்சர் பதவியில் இருந்த கூட தொகுதி பணிகளை சரியாக அந்த வந்து மேற்கொள்ளவில்லை. அமைச்சராக இருந்த போதும் அந்த திருநள்ளாறு தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக மாற்ற அவர் தவறி இருக்கிறார். அதன் பிறகு சுயேட்சை சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற PR சிவா என்பவரும் தனது தொகுதியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்படவில்லை என்று அந்த தொகுதி மக்களிடையே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த முறை போட்டியிடக்கூடிய ஜிஎன்எஸ் ராஜசேகரன் அதிக அளவில் வாய்ப்பு உள்ளதாகவும் ஏற்கனவே இப்ப கடந்த முறை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற PR சிவா இந்த தேர்தலில் வந்து புறக்கணிக்கப்படலாம் அல்லது அவர் வந்து தேர்தலில் நிற்காமல் இருப்பார் என்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகியுள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் திருநள்ளாறு தொகுதியை பொறுத்தவரை ஜிஎன்எஸ் ராஜசேகரன் அதாவது பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய ஜிஎன்எஸ் ராஜசேகரும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய கமலக்கண்ணன் இருவருக்கிடமே தான் போட்டி வந்து நிலவி வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தன்ராஜ்.